நாளிலும் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் பிப்ரவரி நம்முடைய ஊழியத்திற்கென்று தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 33வது வசனம். 2 சாமுவேல் சாப்டர் 22 verse 33. தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவைப்படுத்துகிறவர். ஆமீன். எல்லா ஸ்லைடை பார்த்து தமிழ்லையும் சரி இங்கிலீஷில் 2 வேர்ஷன்ல இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். ஏன்னா அந்த அரணானவர், எனக்கு எப்படி ஆண்டவர் அரணானவராக இருக்கிறார். How is the God a strong fortress for me? If you get that right inside your spirit, where the deliverance has to happen in this month, it will happen. Where you have to flourish in your spirit, you will flourish. தேவ செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு தேவ செய்தியில் வருகிற வார்த்தை, அந்த தேவ செய்தியில் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் நம்முடைய ஆவியை செழிக்க செய்யும், பலப்படுத்தும், ஆசீர்வதிக்கும். சரிங்களா? அந்த வசனத்தை என்னோட வாசிங்க. தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவைப்படுத்துகிறவர். We read it in NLT. God is my strong fortress and he makes my way perfect. In NIV version, it is God who arms me with strength and keeps my way secure. முதல் தமிழ்ல வாசிச்சோம், தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவைப்படுத்துகிறவர். தேவன் எனக்கு பலத்த அரணானவர். 2 முறை என்னோட சத்தமா கரங்களை சொல்லுங்க. தேவன் எனக்கு பலத்த அரணானவர், தேவன் எனக்கு பலத்த அரணானவர். God is my strong fortress. அது ஆங்கிலத்தில் வாசிக்கிற பொழுது, God is my strong fortress, he makes my way perfect. It is God who arms me with strength and keeps my way secure. இந்த அரணை குறித்து கர்த்தர் எப்படி அரணா இருக்கிறார், how is that God is a fortress for me, அது உங்களோடு விளக்க போறேன். ஒரே ஒரு பகுதியை வாசித்து அதற்குள் நம்ம கடந்து போக போறோம். சங்கீதம் 31வது அதிகாரம் வசனம் 1லிருந்து 4 வரை வாசிக்கிறேன். இது அந்த தேவ மனிதன் மிகுந்த கஷ்டத்தில் கடந்து போறார். இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சஸ்ல கடந்து போறோம், இந்த காரியத்தை நான் எப்படி சந்திக்க, இதை எப்படி ஜெயம் எடுக்க, எத்தனையோ காரியங்களை கடந்து போறோம். அதே போல அந்த மனிதன் கடந்து போனதில் அவர் சொல்றார் பாருங்க, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும், உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும், நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலவுமான அரணுமாயிரும், என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும், அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும், தேவரீரே எனக்கு அரண். ஆண்டவரே, நான் உங்களை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கமடையக்கூடாது, எனக்கு சரியான வழியை காமிங்க, நான் வந்து தஞ்சமா இருக்கும்படியா எனக்கு அடைக்கலமா இருக்கணும், அது அரணா இருக்கணும், எனக்கு நீங்க வழிகாட்டி என்னை நடத்தியறளோ. இவ்வளவு காரியங்களை சொல்லி, தேவரீரே எனக்கு அரண். God, you are my strong fortress. Fortress, அரண் என்று சொல்லுகிற பொழுது, அரண் எதை குறிக்குதுன்னா, what does the fortress means? Fortress, it is a safe place. It keeps you secure, it gives you a protection, and there is a supernatural provision. அரண் என்று சொல்லுகிற வார்த்தை ஏதோ ஒரு கட்டிடோ ஒரு அரண் மட்டும் இல்லை. அந்த அரண் என்பது அவர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், என் வழியை நடத்துகிறார், எந்த காரியத்தை எப்பொழுது எனக்கு செய்யணுமோ அவர் செய்து கொடுக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவாதி தேவன் அரணா இருந்தார். மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவர் நடக்க வேண்டிய வழியை காண்பித்தார். திடீரென்று உங்களுக்கு சாப்பாடு இல்லை, ஆண்டு போஷித்தார். திடீரென்று தண்ணீர் இல்லை, கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். எதிரிகள் எதிரிட்டு வந்தாங்க, செங்கடலை பிளந்தார். அதுதான் அரண். இன்னைக்கு ஆண்டவர் அப்படி எனக்கு அரணா இருந்து, அந்த அரணாகிய கர்த்தர் எனக்குள்ள பலப்படணும். தேவன் எனக்கு பலத்த அரணானவர். சொல்லுங்க, தேவன் எனக்கு பலத்த அரணானவர். நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் பலத்த அரணா இருக்க விரும்புகிறார். நம்ம தான் அந்த அரண் நமக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், எந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நமக்கு அரணா இருக்கிறார். ஆனால் அந்த அரணை குறித்ததான வெளிப்பாடு, நிறைய நேரம் நம்ம வசனத்தை வாசிக்கிறோம், அந்த வசனத்தில் இருக்கிற வெளிப்பாடு நம்மளை தொற்றுச்சு, அதன்படி நம்மளுக்கு அந்த வெளிப்பாடு நம்மளுக்கு கடந்து வந்து, அதன்படி என் வாழ்க்கையில் சில இடத்துல சில மாறுதல்கள் நான் செஞ்சுட்டேன், மகிமையான செழிப்பை ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு புதிய காரியம் நடக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் சொன்ன புதிய காரியம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. ஒரு சிலருக்கு ஜனவரியிலேயே நடந்திருக்குது,
ஒரு சிலர் இன்னும் வருகிற நாட்களில் சாட்சி சொல்ல போறாங்க. அவங்க எப்பவோ எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆக்சிலேட் பண்ணி முன்னால கொண்டு வந்து ஜனவரியிலேயே ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். வரும் நாட்களில் நீங்க சாட்சிகளை கேட்பீங்க. சொல்லுங்க, பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு புதிய காரியங்கள் நடக்கும். அது எப்பன்னா அந்த அரணான ஆண்டவர் நமக்குள் பலப்படணும். தேவன் எனக்கு பலத்த அரணானவர். அவர் சொல்றாரு, நான் உங்களை நம்பி இருக்கிறேன், என்னை விடுவிக்கணும்னு அடைக்கலமா இருக்கிறேன், தேவரீர் எனக்கு அரண். பாருங்க, அந்த அரணை நம்ம சரியாய் பார்த்து கொண்டு அந்த அரண் என்ன செய்கிறது, அந்த ஃபோர்ட்ரஸ் என்ன செய்யுதுன்னா சில வேளைகள் ஒரு செப்பரேஷனை கொண்டு வருது. இஸ்ரவேல் ஜனங்கள் நெகேமியாவின் நாட்கள்ல அவங்க இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு அந்த அரணான கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். நம்மளை அவர் கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணி எந்த இடத்துல நம்மளை செப்பரேட் பண்ணணுமோ, எந்த இடத்துல நம்ம தனித்து அந்த ஐசோலேட் பண்ணணுமோ அதை ஐசோலேட் பண்ணாருன்னா தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரிஜினாலிட்டி இருக்கும். நெகேமியாவின் புஸ்தகத்தில் அது உங்களை விலைக்கு காமிக்க போறேன். அவர் அரணா இருக்கிறார். நெகேமியாவின் நாட்கள்ல அவங்களுக்கு ஆண்டருடைய வார்த்தை வெளிப்படல, எல்லாம் வழிமாறி போயிட்டாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் அந்த வசனத்தை விட்டு வேதத்தை விட்டு ஏதோ சில காரணங்கள் போயிடுறாங்களோ ஆசீர்வாதம் அவங்களை விட்டு போயிருது. அப்ப என்ன செய்கிறார், பாபிலோன் தேசத்திலிருந்து முதலாவது செருபாவேல் வருகிறார். அதற்கு பிறகு எஸ்ரா வருகிறார். எஸ்ரா வந்து ஒரு 10 வருஷம் ஜனங்களுக்கு போதிக்கிறார், வேதத்தை போதிக்கிறார். பாஸ்டர், என் லைஃப்ல நான் ரொம்ப செழிக்கணும் பாஸ்டர், ஆண்டுக்கு நான் ரொம்ப பயன்படணும் பாஸ்டர். நீங்க உலக பிரகாரம் ஆசீர்வாதம் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சரி, எதுலையும் நான் சளைக்கணும் அப்படின்னா வேதம் வார்த்தை மிக மிக அஸ்திவாரம். அதனால தான் எஸ்ரா 10 வருஷம் என்ன பண்றார், அவங்களுக்கு வேதத்தை போதிக்கிறார். அதற்கு பிறகு நெகேமியா அலங்கத்தை கட்டி அந்த அலங்கத்தை கட்டின பிறகு அலங்கத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்று ஒரு கூட்டம் வருகிறது. அவர்கள் அந்த இடத்துல தேவனை ஆராதிக்கிறாங்க. பாருங்க, நம்ம வாழ்க்கையில அந்த அரணாகிய கர்த்தர் நம்மளை செப்பரேட் பண்ணியிருந்தா, சில இடத்துல நம்ம செப்பரேட்டா இருக்கணும். உலகத்துல தான் இருக்கிறோம், வேலை இடத்துல இருக்கிறோம், ஆனால் அந்த அரண் நம்மளை செப்பரேட் பண்ணி இருக்கிறதா. அந்த செப்பரேஷன் ரொம்ப முக்கியம். ஆண்டவனை செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த அரணாகிய கர்த்தர் எந்த இடத்துல நான் கலக்கணுமோ அந்த இடத்துல கலக்கணும். எந்த இடத்துல ஜோதியில் நான் கலந்துடக்கூடாது. அந்த வசனத்தின்படி என்னை காத்துக்கொள்றேன்னா அப்பதான் அந்த அரண் பலனா இருக்கோ, நம்ம வாழ்க்கையில செழிப்பு உருவாகும். இந்த பிப்ரவரி மாதத்துல நீங்க என்ன நன்மையை என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களோ சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பலத்த அரணா இருக்கிறார். ஆமென். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். நெகேமியாவினுடைய நாட்கள்ல அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியை கொண்டு வந்தார். அந்த பலத்த அரணானவர் என்ன செய்வார்னா மகிழ்ச்சியை கொடுப்பார். நெகேமியா 8வது அதிகாரம் வசனம் 1 to 10 உங்களுக்கு குறிப்பு மட்டும் சொல்றேன். ஆனால் அது குறிப்பிட்ட ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறேன். இது பகுதி வந்து the book of Nehemiah chapter 8 verse 1 to 10, but I'm reading the verse 1. ஜனங்கள் எல்லோரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அலங்கம் கட்டப்படும் வரை, அவங்க தனியா பிரிச்சு எடுக்கப்படுகிற வரை அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்தோடு அப்படியே கலந்துருந்தாங்க. நெகேமியா அலங்கத்தை கட்டி, ஹலோ, நம்ம ஆண்டருடைய பிள்ளைக, நம்ம ஆண்டவருக்குள் இருக்கணும். கிறிஸ்டியன் இஸ் நாட் a Christian just by a name. You have to be inside Christ. உனக்குள்ள ஆவியானவர் இருக்கணும், ஆண்டவருக்குள் இருக்கணும். That is the true Christian. By name or just by attending the physical church? No. ஆண்டவருக்குள் இருக்கணும். அப்ப நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டி அந்த அரணாகிய கர்த்தர் என்ன பண்ணினார், அவங்கள வார்த்தைக்குள்ள கொண்டு வரும்படியாக கொண்டு வந்தார். அப்ப அந்த ஜனங்க கேட்கிறாங்க எஸ்ராவை பார்த்து, அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரன எஸ்ராவுக்கு சொன்னார்கள். 3வது வசனத்தின் 2வது பகுதி, சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். என் அன்பான திருச்சபையே, லைவ்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறதோ, the message time is very 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 critical and important. மெசேஜ் டைம்ல யார் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாஸ்டர் எங்கேயும் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனா தேவாதி தேவன் பார்த்து கொண்டிருப்பார். ஏன்னா அவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. ஆசீர்வாதம் வார்த்தையில தாங்க இருக்குது. அந்த ஆசீர்வாதம், இதற்கு பிறகு BSSR குறித்து உங்ககிட்ட பேச போற எப்பேற்பட்ட ஆசீர்வாதம். கடந்த நாள் ஒரு அன்பான தேவ ஊழியர், அதை அனுபவித்த ஊழியரோட பேசிக்கொண்டிருந்த 8 வருடத்துக்கு முன்பாக பாஸ்டர் பால் கேமை சந்திக்கிற பொழுது அவர் ஆசீர்வாதத்தின் ஒரு அளவில் தான் இருந்தார். என்னோட சொன்னார், பாருங்க பாஸ்டர், என் அப்பா வந்து எனக்கு அதிகாரத்தில்
ஒரு 3 முதல் 8 அதிகாரம் தான் வாசிக்க முடியும் பாஸ்டர். ஆனால் அந்த அனாயிட்டிங் இம்பார்ட் ஆச்சு பாருங்க. இப்போ 3 நாளில் நியூ டெஸ்டமென்ட் முடிக்கிறேன். 300 தடவை பைபிளை ஃபுல் பைபிள் முடிச்சிருக்கிறேன். 1000 முறை நியூ டெஸ்டமென்ட் முடிச்சிருக்கிறேன். வார்த்தையில் ஆசீர்வாதம். அன்பான தேவச்சனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், நெகேமியாவின் நாட்களில் ஜனங்கள் எப்படி தெரிஞ்சு கொண்டாங்கன்னா, 3வது வசனம், சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். இன்றைக்கு ஆலயத்திலிருந்து உங்களுக்கு கடந்து வருகிற வார்த்தைக்கு, தேவன் உங்களோடு பேசுகிற அந்த வேதத்தின் வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா தடைகள் மட மட என்று உடைக்கப்படும். மட மட என்று உடைக்கப்படும். எங்காவது தடைகள் உடைக்கப்படலைன்னா நீங்க பாருங்க, ஏதோ ஒரு காரியம், ஒரு வார்ஃபேர். சில வார்ஃபேர் நம்ம வசனத்தை வாசிக்க முடியாதபடி, ஆண்டுக்குள்ள பலப்பட முடியாதபடி, அந்த பலனாகி அரண் என்னை நிரப்ப முடியாதபடி நம்மளே சில தடைகளா இருப்போம். அப்போ அவர்கள் என்ன செய்யறாங்க? கவனமா கேட்கிறாங்க. அவர்களுக்கு வசனம் போதிக்கப்படுகிறது. எஸ்ரா 6வது வசனத்துல, அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகம் குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அந்த இடத்துல அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிறாங்க. எல்லார் கையிலையும் பைபிளில் ஞானப்பிரமாண புஸ்தகம் இல்லை, எஸ்ரா கையிலுக்கு வாசிக்கிறார். அந்த வார்த்தையை கேட்கிறாங்க. 8வது வசனம், அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். இன்னைக்கு செய்தி விளங்குதான். இப்போ நான் உங்களோட பேசுகிற வார்த்தை சில வேளைகளில், பாஸ்டர் எனக்கு இந்த காரியம் புரிய மாட்டேங்க. கடந்த நாளில் வாக்குத்தத்தம் சொன்ன பாருங்க, சில பிள்ளைகள் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாங்க, அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்தேன். சில வேளைகள் உங்களுக்கு சில காரியங்கள் புரியறதில்ல, யூ ஆர் ஃப்ரீ டு கான்டாக்ட் மீ, கேட்கலாம். உங்களுக்கு அதை விளக்குகிற பொழுது, அதை தீர்க்கமாய் புரிந்து கொள்ளுகிற பொழுது அந்த தொடுதல் உங்களுக்குள்ள வந்துடும். ஏன் அந்த ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க? ஏன் அந்த இடத்துல மாற்றம் வந்ததுன்னா, அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க, அந்த இடத்துல ஆசாரியர்கள் லேவியர்கள் இருக்கிறாங்க, விளங்க பண்ணுகிறார்கள். விளங்க பண்ணணும். 9வது வசனம், ஜனங்கள் எல்லோரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையில கேட்ட பொழுது அழுதபடியால். இன்னைக்கு வசனம் நம்மளை தொடுகிற பொழுது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா 2026 ப்ளீஸ் ட்ரை ஃபார் தட் எக்ஸ்பீரியன்ஸ். வேதத்தை நீங்க வாசிக்கிற பொழுது, ஆண்டவர் இப்படிப்பட்டவரா, இப்படி அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரா, தேவ மனிதர்கள் இப்படி ஓடிக்கிறாங்களான்னு வேதத்தை வாசிக்கிற பொழுது கண்களில் கண்ணீர் வருதென்றால், அந்த அந்த பலத்த அரண் நமக்குள்ள பலமா வந்து கொண்டிருக்காருன்னு அர்த்தம். இல்லை பாஸ்டர் எனக்கு இது வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பரவாயில்ல வாஞ்சிங்க. ஏன்னா ஆசையாய், ஏன்னா அவங்க கேட்குறாங்க பாருங்க, அந்த வசனத்தை விளங்க பண்ணினார்கள். அதை கேட்ட உடனே அவங்க அழுகிறாங்க. ஏன்னா குற்றப்படுகிறது, எந்த இடத்துல நான் சரியாகணும், எந்த இடத்துல நான் கரெக்ட் ஆகணும். அப்போ 10வது வசனத்தில், பின்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாத பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டுக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். தேவனுடைய வசனம் கடந்து வந்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டு தீர்க்கமாக அதை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு விளங்க பண்ணினாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்தது. தேவன் எனக்கு பலத்த அரணா இருக்கிறார். தேவன் எனக்கு பலத்த அரணா இருக்கிறார். எப்படி தெரிந்து கொள்ளலாம்னா, வேதத்தின் வசனங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருதா? இன்னைக்கு குடும்பத்தில் ஏதோ ஒரு பகுதியில் பிள்ளைகள் நிமித்தமாகவோ, இல்லை கணவனுடைய இல்லை மனைவியினுடைய சரீர சுகத்தினோ, இல்லை ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் மகிழ்ச்சி குறைவாக இருந்தால் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நீங்கள் எனக்கு பலத்த அரணா இருக்கிறீங்கள, இந்த பகுதியை குறித்து, இந்த காரியத்தை குறித்து வேதத்தில் நான் எங்கே வாசிக்கணுமோ எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, நான் அந்த காரியங்களை வாசிக்கிறேன். நான் வாசிக்க எனக்கு ஒரு மகிழ்ச்சி நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பலத்த அரணா இருக்காருங்க, மகிழ்ச்சியை கொடுப்பார். இன்னொரு காரியம், எந்த நிழல்ல, எந்த கவரிங்ல நம்ம இருக்கிறோம். இப்போ சில வேலை இடத்துல சொல்றாங்க பாருங்க, இவங்களுக்கு அவங்க கவரிங் இருக்குது, அவங்க பார்த்துக்குவாங்க. இப்போ ஸ்பிரிச்சுவல் சைடில் சொல்கிறோம், இவர்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் கவரிங்கில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம கிருபையா ஆண்டு நம்மளுக்கு நம்முடைய அருமையான அப்போஸ்தலர் டெரிக் அங்கே கொடுத்துருக்காரு. எந்த இடத்துல சிட்டி, எந்த இடத்துல நமக்கு பேசணும்னு சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் சாலமன் இஸ் அந்த கவரிங் ஆஃப் பாஸ்டர் டெரிக் ஆங் அப்படிம்பாங்க. எந்த கவரிங்கில் இருக்கிறோம்? நம்முடைய திருச்சபை ஆண்டுடைய கவரிங்கில் இருக்குது. ஆனால் நம்ம ஒவ்வொருவரும் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 91வது அதிகாரம் வசனம் 1-2, சாம்ஸ் சாப்டர் 91 verse 1 and 2, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். இதுதான் அரண். அந்த அரணுடைய பாதுகாப்பு எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேனா,
சர்வ வல்லவருடைய நிலையில தங்குறேனா? அது எப்படி இருக்கிறது? இந்த ரெகபோத்தினுடைய மறைவில் இருக்கிறோம். இந்த ரெகபோத்தினுடைய மறைவில் இருக்கிறோம், ஆலயத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, கடந்த நாட்களில் இந்த மாதத்தில் நம்ம சில காரியங்களை ரீஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் 25 பேர் ரெகபோத்துக்காக, ஊழியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க ஒருவேளை பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, சிறு பிள்ளைகள் முதல் கிண்டர் கார்டன், பிரைமரி வரை, அதுக்கப்புறம் செகண்டரி, யூத்ஸ், அதுக்கப்புறம் வாலிப சொல்லுங்கள், தனித்தனியாக பிரித்து ஜெபிக்கிறோம். ஏன் தெரியுங்களா? நம்ம ஜெபிக்க அந்த பலத்தரனானவர் ஆலயத்தை மூடுவார். இந்த ஆலயத்துக்குள் வருகிற ஒவ்வொருவரும் அந்த பாதுகாப்பு நிலையில் வருவாங்க. அதுதான் உன்னதமானவருடைய மறைவு. அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் நம்பி இருக்கிற என்று சொல்லுவேன். அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற ஆண்டவரே நீங்க எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிற பொழுது, வசனம் 11-12 பாருங்க, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நம்ம அப்படி ஜெபிக்க உங்க உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற ஆண்டவரே நீங்க தான் பாதுகாக்கணும். இன்னைக்கு நமக்கு இருக்கிற சூழ்நிலை, விசேஷமாக நம்ம இருக்கிற இந்த தேசத்துலையோ, எந்த நியூஸ் எடுத்து சிஎன்ஏல பார்த்தா வாரத்தில் 7 நாளில் குறைஞ்சது ஒரு 3-4 நாள் இங்கே ஆக்சிடெண்ட், அங்கே ஆக்சிடெண்ட், இது ப்ராப்ளம், அது ப்ராப்ளம், எத்தனையோ காரியங்கள் ஓடிட்டு இருக்குது. ஆண்டவருடைய அந்த உன்னதமானவருடைய மறைவு நமக்கு தேவை. அவருடைய பாதுகாவல், அந்த தெய்வீக பாதுகாப்பு நமக்கு தேவை. ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்ப தலைவன், குடும்ப தலைவி தினமும் நம்ம பிள்ளைகள், குடும்பத்தின் பிள்ளைகள் வெளியில் போகிற பொழுது, ஒரு சில குடும்பத்தில் நான் பேசுகிறேன், சொல்கிறாங்க நாங்கள் ஜெபித்து பிள்ளைகளை அனுப்புகிறோம், ரொம்ப நல்லது. அந்த பழக்கம் எல்லா குடும்பத்தில் இருக்கணும். ஏன்னா உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம். அந்த தெய்வீக பாதுகாப்பு நம்ம மேலே கடந்து வரும். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அந்த அரண், தேவனாகியவன் பலத்த அரண் என்னோடு இருக்கிற பொழுது, நான் அவர் மறைவில் இருக்கிற, உங்க மறைவில் இருக்கிற ஆண்டவரே கொஞ்ச நேரமாவது தேவ சமூகத்தில் அமர்ந்து உங்க மறைவில் இருக்கிற, உங்க செட்டைகளின் மறைவில் இருக்கிற, உங்க பாதுகாப்பின் கரம் என்னோடு இருக்கட்டும், எங்க குடும்பத்தோடு இருக்கட்டும், ரெகபோத்தோடு இருக்கட்டும். ஜெபிக்கும் போது என்ன தெரியுங்க நடக்கும்? உங்க பிளான்ஸ் ஃபெயிலியர் ஆகாது. என் அரணாகிய கர்த்தாவே, தேவரன் பலத்த அரணா இருக்கிறார். உங்க மறைவில் இருக்கிற ஆண்டவரே நீங்க காரியங்களை பொறுப்படுங்க, உங்க பிளான்ஸ் ஃபெயில் ஆகாது. நீங்க என்ன காரியங்களை செய்து திட்டத்தை எடுத்து முன்னேறுகிறீர்களோ அதுல ஒரு தெய்வீக பாதுகாப்பு வரும். இன்னைக்கு சில காரியங்களை நம்ம திட்டமிடுறோம், திடீர்னு ஆக்சிடென்ட்ல அந்த காரியம் மாறிடுச்சு, அந்த காரியம் வாய்க்கல. ஏன்னா அதுல தெய்வீக பாதுகாப்பு இல்லை. தெய்வீக பாதுகாப்பு ஒருவேளை குறைவாக இருந்திருக்கலாம். பாஸ்டர், நான் தான் ஆலயத்துக்கு வரனே, தேவனை நோக்கி பார்க்குறேன், ஏன் அப்படி இருக்குது? தினந்தோறும் அந்த நிழல் இருக்கும்படியாக நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அதற்காகத்தான் நம்ம என்கரேஜ் பண்ணுகிறோம். யாருக்கெல்லாம் முடியுதோ, யாருக்கெல்லாம் வேலை சூழ்நிலை மற்ற காரியங்கள் இருக்குதோ, ஞாயிற்றுக்கிழமையிலும் சரி, புதன்கிழமை மாற்றத்தை நேரம் எப்பொழுதெல்லாம் ஜப நேரத்துக்கு முடியுமோ ஓடி வந்துருங்க. அதே வேளையில் அந்த தெய்வீக பாதுகாப்புக்காக எப்பொழுதும் இந்த பாதுகாப்பு எங்கள் மேலே இருக்கணும். ஒருவேளை இந்த 2வது மாதத்தில் ஏதாவது ஒரு புதிய காரியங்கள் எடுக்கிறீங்க, முதலாவது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஒரு புதிய வேலையை இல்லாவிட்டால் ஒரு புதிய காரியங்களை எடுக்கிறேன், உங்கள் தெய்வீக பாதுகாப்பு அதில் இருக்கணும். என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு நடத்துங்க ஆண்டவரே. எந்த இடத்துலையும் பிளான் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது. உங்க கிருபையினால இந்த மாதம் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. தேவன் எனக்கு பலத்த அரணா இருக்கிறீங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க. நான் எடுக்க போற இந்த புதிய அசைன்மெண்ட்ல என் கூட இருங்கப்பா. உங்க தெய்வீக பாதுகாப்பு என்னோட இருக்கட்டும். எந்த இடத்துலையோ எந்த மனிதர்கள் மூலமா யார் மூலமோ பிளான் சேஞ்ச் ஆகாதபடி நீங்க என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த அரணை குறித்ததான அந்த வெளிப்பாடு, அந்த காரியங்கள் நமக்குள் இருக்கிற பொழுது தேவன் பாதுகாப்பார். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் சீரியாவின் ராஜா என்ன செய்கிறார்? இஸ்ரவேலின் ராஜாவை மேற்கொள்ளும்படியாய் திட்டம் தீட்டுகிறார். அவங்க இடத்துல இருந்து பேசுகிற பொழுது என்ன நடக்கிறது? அதை ஏதோ ஒரு வகையில் இஸ்ரவேல் ராஜா தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு 2-3 இடம் ஆனதுக்கு அப்புறம் சொல்றாரு, ஏப்பா நமக்குள்ள இருக்கிற யாருப்பா இங்க இருந்து ஸ்பையா இருக்கிறது? இஸ்ரவேல் ராஜாக்கு சொல்றது. இப்போ கூட இருக்கிற ஆள் சொல்றாரு, ராஜா இங்கே யாருமே ஸ்பை இல்லை, ஆனால் நீங்கள் என்ன பேசினாலும், உங்கள் பெட்ரூமில் நீங்கள் ஏதாவது பேசினாலும் அதை இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சொல்கிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் பேர் தான் எலிசா. அந்த எலிசா அப்படியே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 ராஜாக்கள் 6:14 அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். எலிசா ஒரு ஆளை பிடிப்பதற்காக. பாருங்க, தேவனாகிய கர்த்தர் நமக்கு பலத்த அரணா இருந்தா
பெரிய கூட்டங்கள் நம்ம பிடிக்கும்படியா இல்லை நம்ம திட்டத்தை மாற்றும்படியாய் வரலாம். ஆனால் திட்டம் மாறவே மாறாது. எலியாவினுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு என் ஆண்டவர் நடத்தினார். ஏன் நடத்தினார்னா, தேவன் பலத்த அரணாய் எலிசாவுக்கு இருந்தார். எலிசாவினுடைய வேலைக்காரர் 2 ராஜாக்கள் 6:15 சொல்லுகிறான், அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்று சொன்னான். யாருடைய வாயில் இந்த வார்த்தை வரும்? யார் இப்படி சொல்லுவாங்க, ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, ஐயோ காரியங்கள் இப்படி மாறிடுச்சே, ஐயோ திடீர்னு இப்படி டெவலப்மெண்ட் வந்துருச்சு? யார் தெரியுங்களா சொல்லுவாங்க? கர்த்தர் என்னை சுற்றிலும் பலத்த அரணா இருக்காருன்னு அவங்க கண்ணுக்கு தெரியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் எனக்கு பலத்த அரணா இருக்கார். God is my strong fortress. இந்த 2வது மாதத்தில் என்ன ஒரு சூழ்நிலை தான் சொல்லணும், God is my strong fortress. ஹல்லேலூயா. தேவன் எனக்கு பலத்த அரணா இருக்கிறார். அதை நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகும், நம்மை சுற்றில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஆண்டு காண்பித்து கொடுப்பார். அந்த கேயாசி சொல்லுகிறார், ஐயோ நான் என்ன பண்ண போறேன்? ஏன்னா அவன் கண்கள் திறக்கப்படலை. அவனுக்கு தெரியல கர்த்தர் எனக்கு பலத்த அரணா இருக்கார், தெரியல. அப்போ 16வது வசனத்தில் எலிசா சொல்லுகிறார், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்கள் பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. என்னோடு கூட சொல்லுங்க, என்னோடு இருக்கிற என் ஆண்டவர் பெரியவர், அவருடைய கிருபை பெரிது. ஆமென். அவர் என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். யாராவது இந்த மாசத்துல உங்களை பார்த்து சொல்றாங்க, இந்த வார்த்தையை கேட்டு உங்களை பார்த்து சொல்றாங்க, உங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீங்கள் மனசு சொல்லிக்கங்க, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லணும், பலத்த அரணுக்குள் இருக்கிற யாரையும் டச் பண்ண முடியாது. ஆண்டுடைய பர்மிஷன் இல்லாமல் யாரையும் டச் பண்ண முடியாது. அப்போ எலிசா சொன்ன பொழுது அவன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆண்டு இடத்துல கேட்கிறார், ஆண்டு கண்களை திறக்கிறார். 17வது வசனத்தின் 2வது பகுதி, இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். நமக்கு அவசியம் ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் தேவைங்க. நம்முடைய ஆசீர்வாதங்கள் மேலே டிவைன் ப்ரொடெக்ஷன் தேவை. கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு சில ஆசீர்வாதங்களை சேர்க்கிறோம், அதை பாதுகாக்கணும். ஒரு காரியம் பிரயாசப்பட்டு ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிறோம், ஆனால் அந்த டிவைன் ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம தெளிவாக நேர்த்தியாய் ஒரு வெளிப்பாடோடு இல்லைன்னா இந்த ஆசீர்வாதம் நம்ம கைவிட்டு போகிற மாதிரி இருக்கலாம். எப்பொழுதும் தேவன் அதை வேலி அடைக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதற்காக ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் சங்கீத 103வது அதிகாரம் 17வது வசனம், Psalms 103:7, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. இந்த வசனத்தின்படி கர்த்தருக்கு பயந்தவருடைய கிருபை அவர்கள் மேலும் அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலே இருக்குது. கடந்த நாட்களில் இந்த வார்த்தையை ஒரு வீட்டு கூட்டத்தில் கொண்டு வந்து அது சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாக நினைத்தேன். என்னென்னா, பெற்றோர் அந்த ஜெபிக்கிற ஜெபம், என் பிள்ளையினுடைய ஆசீர்வாதம் பாதுகாக்கப்படணும். ஒரு காரியம் பிள்ளைகளுக்கு ஃபியூச்சர் நடப்பதற்கு முன்பாகவே இப்பொழுது இருந்தே நம்ம ஜெபம் பண்ணணும். என் பிள்ளையுடைய காரியங்களை நேர்த்தியாக நடத்தி கொடுங்க. ஏதோ அந்த நேரம் வரும் பொழுது ஜெபிக்கிறது இல்லை. பிள்ளைகள் அந்தந்த காலத்தில் அந்த குறித்த பருவத்தில் காலத்துக்குள்ளே வர்றாங்க. பெற்றோர் ரொம்ப கவனமாய், ஆலயத்தில் நம்ம ஜெபிக்கிற ஊழியக்காரனாகி நான் கடமையோடு அதற்காக ஜெபிக்கிறேன். ஆனால் பெற்றோர் தெய்வீக பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். என் பிள்ளை மேலே வச்சிருக்கிற தேவத்திட்ட எந்த காரணத்தை கொண்டு மாறிடக்கூடாது ஆண்டவரே, எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பிள்ளைகள் மேலே மாறிடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபையின் கரம் பாதுகாக்கணும். நீங்கள் வேலை அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்கள் சிம்பிளாக ஜெபிக்கிற அந்த ஜெபம் நம்மை குறித்திருக்கிற அந்த பலத்த அரண் நம்மை பாதுகாத்து கொள்ளுவார். யோபு அப்படித்தான் சின்சியரா ஜெபம் பண்ணார், ஆண்டவரே வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. அதான் சாத்தான் போய் கேட்கிறான். யோபு 1வது அதிகாரம் வசனம் 9-10, அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். சும்மாவா யோபு உங்களுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையா? பாருங்க, ஒரு தேவ மனிதர் ஜெபிக்கிற ஜெபம், ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது, குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம் பலத்தரணாய் ஆண்டவர் மாறுவார். ஆலயத்தில் ஜெபிக்கிற ஊழியக்காரர் ஜெபிக்கிறார், எல்லாம் நல்லது. ஆனால் பிள்ளைக்காக, பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக பெற்றோர் உபவாசம் இருந்து, இது வரைக்கும் நான் இருக்கல பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா, அட்லீஸ்ட் இந்த மாதத்திலேருந்து யாரோ ஒருவராவது மாதத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே உங்கள் பாதத்தில் ஜெபிக்கிற, சுற்றி வேலை அடைத்து அந்த தெய்வீக பாதுகாப்பு இருங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், தேவன் உங்களுக்கு நமக்கு பலத்த அரணாக இருப்பேன்னு கொடுக்கிறார். ஆனால் அதற்கு அந்த அரண்
பலமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். ஆக பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற பொழுது அந்த தேவன் அந்த மனமகிழ்ச்சியை கொடுப்பார். மை ஸ்ட்ராங் ஃபோர்ட்ரஸ், என் பலத்த அரணானவர். கம் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். மனமகிழ்ச்சியார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார், தெய்வீக பாதுகாப்பு கொடுக்கிறார். அவருக்குள்ள மகிழ்ச்சி கடந்து வருகிறது, தெய்வீக பாதுகாப்பு. இன்னொரு காரியம் நடைபெறுகிறது. என்ன நடைபெறுகிறது? எனக்கு பலத்த அரணாய் அவர் இருக்கிற பொழுது எந்த இடத்துல எனக்கு நம்பிக்கையே இல்லையோ, எந்த இடத்துல ஹோப்பே இல்லையோ, ஒருவேளை இந்த 2வது மாதம் ஒரு சில காரியங்களை நீங்கள் ஏறெடுக்கணும். இந்த இப்போ சூழ்நிலை இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நாளில் கூட வரலாம். இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய? ஹோப்பே இல்லையே. ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டை கையில் கொடுக்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் எடுக்கிறீங்க, வழியே இல்லையே, ஹோப்பே இல்லையே. ட்ரஸ்டிங் காட் இன் அ ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். பலத்த அரணாய் ஆண்டவன் கூட இருக்கார், எனக்கு செய்வார். சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ரிட்டர்ன் டு யுவர் ஃபோர்ட்ரஸ், யூ பிரிசனர்ஸ் ஆஃப் ஹோப். ஈவன் நவ் ஐ அனௌன்ஸ் தட் ஐ வில் ரிஸ்டோர் ட்வைஸ் ஆஸ் மச் டு யூ. சகரியாவின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா இடத்துல அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, சிறைப்பட்டிருக்கிறாங்க. எப்படி விடுதலையாக போகிறோம்? எப்படி நாங்கள் திரும்ப கட்டப்பட போகிறோம்? இல்லை ஏதோ ஒரு இடம் உங்கள் வாழ்க்கையில் கட்டப்படுவதாக இருக்கலாம், இல்லை உங்களை கொண்டு ஆண்டவர் கட்டுகிற காரியமாக இருக்கலாம். சம்திங் காட் வாண்ட் டு ரீபில்ட் இன் யோர் லைஃப் ஆர் சம்படிஸ் லைஃப் த்ரூ யூ. சில காரியங்களை கட்டணும். இந்த சகரியா 9:12 படி நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். சகரியா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்லுகிறாரு, அரணுக்கு திரும்புங்க. ரிட்டர்ன் டு யுவர் ஃபோர்ட்ரஸ், யூ பிரிசனர்ஸ் ஆஃப் ஹோப். நீங்க ட்ரெயின் ஆயிட்டீங்க, ஏதோ இடத்துல லாஸ் ஆயிட்டீங்க. மேபி இட்ஸ் அ லாஸ் ஆஃப் வெல்த் ஆர் பீஸ் ஆர் ஹெல்த். வி ஹேவ் டு லுக் ஆன் டு காட். ஆண்டவர் சொல்றாரு, அரணுக்கு திரும்புங்க. அரண்னா ஆண்டவர் பக்கமாய் திரும்புங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, என்னால் இது செய்ய முடியும், நம்பிக்கை இல்லை, ஆனால் இதை நான் கட்டணும், என்னை கொண்டு தான் ஆண்டவர் கட்டணும். வருகிற உங்களுக்கு சொல்லுகிற இந்த 2வது மாதத்தில் ஒரு சிலருக்கு அப்படி ஒரு வாய்ப்புகள் வரலாம். இந்த காரியத்தை நீங்கள் கட்டுங்க, இந்த காரியத்தை எடுத்து செய்யுங்க. அப்போ நீங்கள் நினச்சக்கூடாது, இதில் ஹோப்பே இல்லையே, நான் எதுக்கு போய் இது எடுக்கணும், இது எதுக்கு நான் போய் செய்யணும். அப்படி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னா சகரியா 9:12 படி அரணுக்கு திரும்பும்படியா எனக்கு பலத்தரணாக இருக்கிற என்னை நடத்துவார்னு சொல்லி தைரியமாக அதை எடுங்க. இஃப் தேர் இஸ் சம் அசைன்மெண்ட் கமிங் டு யூ வேர் யூ ஹேவ் டு ரீபில்ட் ஆர் ரீடிசைன், ஏதோ ஒரு காரியம் நீங்கள் திரும்ப கட்டணும். இந்த வார்த்தையின்படி நம்பிக்கையுடைய சிறை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். எப்படி கொடுத்தாருன்னா, God's promises in Zechariah chapter 9 verse 11, as for you, because of the blood of my covenant with you, I will free your prisoners from the waterless pit. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீரல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இதனுடைய சாராம்சம் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆக சான்ஸே இல்லை, இல்லை இந்த நிலைமை மாற சான்ஸே இல்லை, இல்லை இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அரணான ஆண்டவர் அவருடைய வல்லமையின் மூலமாய் அந்த காரியத்தில் மாற்றத்தை கொண்டு வருவார். அதற்கு ஒரே ஒரு காரியம் என்ன செய்யணும்? பலத்த அரண். தேவன் எனக்கு பலத்த அரணாக இருக்கார், என் ஆண்டவரால் முடியும், ரெட்டிப்பான நன்மையை கொடுக்க முடியும், நம்பிக்கையோடு இருக்கணும். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்க போகுதா? பரிதிமையை குருடனா பல வருஷம் உட்காந்துருக்கிறான், எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்க போகுதா? பாருங்க, நிறைய நேரம் நம்மளும் இதற்கப்புறம் இந்த காரியம் மாறவா போகுது, இதற்கப்புறம் இது ஒரு செழிப்பு வரவா போகுது. தயவு செய்து எந்த ஒரு இடத்துலையும் மனசு விட்டுறாதீங்க. டோன்ட் பி வெரி மச் ட்ரெயின். என்னால் முடியல, அது செய்ய முடியல, மனசு விட்டுறாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த மகள், இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செய்தான்னா, தேவன் எனக்கு பலத்த அரணாக இருக்கிறார். ஏதோ ஒரு வகையில் அந்த மகளுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை, நான் அவரை போய் ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு அற்புதத்தை செய்வார், எனக்கு அற்புதம் நடக்கும், அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும். அதான் அந்த பலத்த அரண். இப்போ பாருங்க, அந்த கேயாசிக்கு அந்த பலத்த அரண் நம்மளை சுற்றில் இருக்குது. அவர்களோடு இருப்பவர்களும் என்னோடு இருப்பவர் அதிகம். எப்படி தெரிஞ்சுது? அந்த பலத்த அரணை குறித்த வெளிப்பாடு. இன்னைக்கு நம்ம ரெகோபோத் ஊழியத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் உங்களுக்கு பலத்த அரணாக்கான்னு வாக்கு கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. நான் ரெகோபோத்துக்கு பலத்த அரணா இருக்கிறேன். ஐ எம் a strong fortress for ரெகோபோத்.
உங்களுக்கு நான் பலத்தரனா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அதனால உங்க கையில ஒரு காரியத்தை கொடுக்குறாங்க, எல்லாரும் உங்களை சுத்தி பார்க்குறாங்க, இதுல ஹோப்பே இல்லை, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம்னு சில பேர் கூட சொல்லலாம். தைரியமா அந்த காரியத்தை எடுங்க, கர்த்தர் அதுல மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அந்த மகளுக்கு வாழ்றதுக்கு ஒரு ஹோப்பே இல்லை, ஹோப்பே இல்லை. யோபுக்கு வாழ்றதுக்கு என்ன ஹோப் இருந்தது? ஆனால் யோபுக்கு என் ஆண்டவர் பலத்த அரணாயிருக்காருங்கிற அந்த நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை யோபுவை வாழ வைத்தது, ரெட்டிப்பான நன்மையை கொடுத்தது. அந்த பலத்த அரணானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது மகிழ்ச்சி இருக்கும், தெய்வீக பாதுகாப்பு இருக்கும், ரெட்டிப்பான நன்மை இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் பலத்த அரணா இருக்கிறார். இந்த பலத்த அரணை குறித்து நம்மளுக்கு வெளிப்பாடு கம்மியாக இருக்கிற பொழுது நம்ம ரொம்ப பயப்படுவோம், ரொம்ப யோசிப்போம். ஆனால் எனக்கு பலத்த அரணா இருக்கார், எல்லாவற்றையும் என் ஆண்டவர் சந்திப்பார், எல்லாவற்றையும் என்னை செப்பரேட் பண்ணி வச்சிருக்கார், எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார்னு சொல்லுகிற பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் நடத்துவார். கடைசியாக ஒரு பகுதியை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 33வது அதிகாரம் 16வது வசனம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். They are the ones who will dwell on the heights, whose refuge will be in the mountain fortress. Their bread will be supplied and water will not fail them. தம்முடைய ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில், அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும். கண்மலைகளின் அரண்கள், சொல்லுங்க, கண்மலைகளின் அரண்கள், மவுண்டன் ஃபோர்ட்ரஸ், அதாவது ஒரு உயர்ந்த அடைக்கலம், ஒரு மிக பெரிய பாதுகாப்பு, ஒரு பலத்த பாதுகாப்பு இருக்கும். அப்படின்னா நம்ம வாசிக்கிற பொழுது கண்மலையின் அரண்கள் மவுண்டன்ல இருக்கிற ஒரு ஃபோர்ட்ரஸ் அப்படின்னு பார்ப்போம். அப்படி இல்லை, இது என்ன காரியம் அப்படின்னா, என் ஆண்டவர் எப்படி என் தேவைகளை சந்திக்கிறார். அது முதல் முழு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். இரண்டாவது பகுதி, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அப்படின்னா ஆண்டவர் எந்த சூழ்நிலையில், வேலையில் இருக்கலாம், தொழில் இருக்கலாம், படிப்பில் இருக்கலாம், என்ன காரியத்தில் இருக்கலாம், நம் தேவைகளை சந்திக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு இருக்கும், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் எலியா அறிமுகப்படுத்தப்படுகிறார். ஆகாப் ராஜாவை பார்த்து எலியா பேசுகிறார், என்னுடைய வார்த்தை கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் உன்னை பார்த்து சொல்கிறேன், ஏன் வார்த்தையின்படி என்று பனியோ இல்லை மழையோ பெய்வதில்லை என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டு சொல்றாரு, நீ போய் ஒளிஞ்சுக்கப்பான்னு. எலியாவுக்கு ஷாக்காக இருந்திருக்கும், என்ன ஆண்டவரே, நான் பாட்டுக்கு ரொம்ப மார்தட்டி முன்னால் போய் நின்று மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டேன், நீங்கள் அப்படியே என்னை மறைச்சிருவீங்கன்னு பார்த்தா போய் மறைஞ்சுக்கன்னு சொல்கிறீங்க. சரின்னு அவர் மறைகிறார். ஆண்டவர் சொன்னது பாருங்க, 3வது வசனம் 3-4, 1 ராஜாக்கள் 17 வசனம் 3-6. நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டலே ஒளிந்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உனக்கு போஷிக்க காகங்களுக்கு கட்டளிடுவேன் என்றார். ஆண்டவர் நம்முடைய பலத்த அரணா இருக்கிற பொழுது சில வேளைகளில் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்ஸை கொடுக்க ஆண்டவர் முடிவு பண்ணியிருப்பார். இந்த 2வது மாதம் கர்த்தர் என் வாழ்க்கையில் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை கொடுக்க போகிறாருன்னு நீங்கள் அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி ஒவ்வொருவரும் அறிக்கை செய்யுங்க, இந்த 2வது மாதம் எனக்கு சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை ஆண்டவர் கொடுக்கிறார். எலியா அப்படி தான் சொன்னார். ஆண்டவர் கேரித் ஆற்றங்கரை ஒழிக்கிறாரு, காகங்களுக்கு கட்டளிடுவேன்னு சொல்கிறார். பார்த்துருப்பார், காகங்களுக்கு கட்டளிடாரா, எப்படி கொண்டு வரப்போகுது காகனும் பார்த்துருப்பார். வசனம் 5-6, அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். இது ரொம்ப முக்கியங்க, இது முக்கியம், ஆனால் அது ரொம்ப டிஃபிகல்ட். இப்போ எலியா பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டார் நான் போய் அங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம், ரொம்ப டிஃபிகல்ட். நிறைய காரியம் டிஃபிகல்ட்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க, நெகேமியா 8வது அதிகாரத்தில் அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். இதை பேசும்போது உங்களுக்கு சொன்னேன், வசனத்தில் எந்த இடத்துல செழிப்பு வேணும், மாற்றம் வேணும், அதை வாசிக்கணும்னு சொல்கிறோம். இப்போ நான் மெசேஜில் சொல்லுகிற காரியத்தை அப்ளை பண்ண அபியாசப்படுத்த சில வேளையில் கஷ்டமாகும். இப்போ சில வேளை டெஸ்ட் பண்ணுவேன், அதாவது சண்டே பேசுகிறோம், டியூஸ்டே வெனஸ்டே பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, மெசேஜ் டைட்டில் கேட்டால் அது வந்தும்பாங்க.
சில வேளையில் மெசேஜை முடிச்சுட்டு வெளியில் போகும்போது கேட்டால, ஏன்னா அதை நான் தப்பு சொல்ல வரல. இட் டேக்ஸ் டைம். அதே வேளையில் அந்த மெசேஜினுடைய ஆழங்களை சொல்லுகிற பொழுது ரகசியம், அங்கே தாங்க ரகசியம் இருக்குது. இந்த 2வது மாதம் நீங்கள் ரகசியத்தை பிடிச்சுக்கணும். பிஎஸ்எஸ்ஆர் குறித்த அனௌன்ஸ்மெண்ட் செஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். அந்த வேதத்தில் புதைந்து கிடக்கிற புதையல்களை எடுக்கும்படியா ரெகபோத்துக்கு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்துருக்கார். ஹல்லேலூயா. ஐ வில் எக்ஸ்பிளைன் டியூரிங் when I talk about the BSSR. ஆக அவர் போய் ஆற்றண்டையில் ஒளிந்துட்டார். இட் நீட்ஸ் அ ஹம்பிள்னஸ். இட் நீட்ஸ் டு டேக் காட்ஸ் அந்த ஆண்டோடைய கட்டளை எடுத்து அதற்கு ஒரு ஒபீடியன்ஸ் தேவை, ஸ்பிரிச்சுவல் ஒபீடியன்ஸ் தேவை. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினுடைய அஸ்திவாரமே ஸ்பிரிச்சுவல் ஒபீடியன்ஸ். இன்னைக்கு இந்த வசனத்தில் வருகிறபடி கர்த்தர் எனக்கு பலத்தாரனா இருக்கிறார். எந்த இடத்துல மகிழ்ச்சி இருக்கோ மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுப்பார், தெய்வீக பாதுகாப்பை கொடுப்பார், ரெட்டிப்பான நன்மையை கொடுப்பார். ஹோப்பே இல்லை, ஹோப் இல்லாத இடத்துல ஆண்டவர் பலப்படுத்துவார். அந்த அறிக்கை யார் இடத்துல இருந்து வருகிறதோ அந்த இடத்துல நிச்சயம் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் நடக்கும். நீங்க நினைச்சுக்காதீங்க, எலியா போய் ஆற்றண்டையில் ஒளிய சொன்னார், எலியா போய் ஒளிஞ்சிட்டார். தட் வாஸ் எலியாஸ் குவாலிட்டி. சில வேளைகள் ஆண்டு இடத்துல கேட்கிற, ஆண்டே வேதத்தில் இப்படி அற்புதம் நடந்ததே, அப்படி அற்புதம் நடந்தது, ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குது? அந்த அற்புதத்தை செய்யும்படியா அந்த அர்ப்பணிப்பை நான் பார்த்தேன், அற்புதத்தை செய்தேன். அதே அர்ப்பணிப்பு கடந்து வந்தால் இது நீ கேட்கிற அற்புதம் அந்த இடத்துல நடக்கும்னு சொல்றாரு. இட் ஓப்பன் மை ஐஸ். நான் நினைச்சேன் ஆண்டே இந்த காரியத்தை செய்யலன்னு கேட்டா ஆவியானவர் சில வேளை ரொம்ப லைட்டா தான் சொல்லுவார். we have to catch it up. ஆண்டவரே நடக்கலையே, அற்புதம் நடக்கலையே, ஏப்பா நீ அந்த அற்புதத்தை வேதத்தில் அந்த வேத பாத்திரம் செய்த அற்புதத்தை கேட்கிற? do you know how much price they paid? நம்ம கேட்கிறோங்க, நிறைய அற்புதத்தை கேட்கிறோம். ஆனா ஆவியானவர் சொல்றது அந்த வேத பாத்திரம் செய்த அர்ப்பணத்தை செய்ய முடியுமா? I never see that depth of commitment in the prayer request where you're asking. It opened my eyes a lot. அப்பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன், ஒவ்வொரு அற்புதத்திற்கு பின்பாக கிரயம் செலுத்துறது, அது தெளிவா அந்த ஸ்பிரிச்சுவல் ஒபீடியன்ஸ். இந்த 2வது மாசம் கர்த்தர் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை கொடுக்க ஆயத்தமா இருக்கார். சபையின் மத்தியில அந்த ஜீவ ஊற்ற திறக்க ஆயத்தமா இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல யூ நீட் டு கெட் அலாங் அலைன்டு வித் காட். அந்த ஸ்பிரிச்சுவல் ஒபீடியன்ஸ் என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். அதற்கு ஏற்றபடி நீர் உங்களை அப்படியே வளைந்து கொடுப்பீங்கன்னா அந்த ஜீவ ஊற்று திறக்கப்படுங்க, ஜீவ ஊற்று திறக்கப்படும். 6வது வசனம், காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது, தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். இதை வாசிச்ச போது நினச்சிட்டேன், ஸோ எலியா ஆண்டு டயட்டில் வச்சுருக்காரு, 2 meals a day வச்சுருக்காரு போல். இதை பார்த்ததுக்கப்புறம் தெரியுது, ஒருவேளை 2 meals a day இருந்தால் உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஏன் மத்தியானம் கொடுக்கலன்னு பார்த்தா 3 வேளை கொடுத்துருக்கணும்ல. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் 3 கொடுத்துருக்கணும். ஆனால் காலையிலையும் மாலையிலையும் எவ்வளவு அற்புதமாக ஆண்டை சந்திச்சிருக்காரு பாருங்க, எவ்வளோ அற்புதமாக செஞ்சிருக்கார். இது நம்ம வாசிக்கிற பொழுது ஜென்ரலாக அப்படியே எடுத்துக்கலாம். கண்மலையின் அரண்கள், அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாக. They are the ones who will dwell on the heights, whose refuge will be the mountain fortress. கண்மலையின் அரண்கள் என் வாழ்க்கையில் இருக்கணும். அதாவது கண்மலையின் அரண்கள் எலியாவுக்கு இருந்தது. எப்படின்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, சந்திச்சிருவார். இன்னைக்கு ஆண்டவங்களுக்கு வாக்கு கொடுத்துக்கார, புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்லிக்கார, நிச்சயம் ஆண்டவர் சந்திக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், எந்த பகுதியில் ஆண்டவர் உங்கள் இடத்துல, எல்லாருக்கும் நம்மளுடைய பாதை ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. we have different paths, but in our path where Holy Spirit is speaking to you today, இந்த செய்தியின் மூலமாக ஆவியானவர் உங்களோடு என்ன பேசி எந்த இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் கமிட்மெண்ட்டை, ஸ்பிரிச்சுவல் ஒபீடியன்ஸை, இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் டெடிக்கேஷனை எதிர்பார்க்காரோ அதை செய்கிற பொழுது இந்த சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன், கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாக. ஹல்லேலூயா. கண்மலையின் அரண்கள், they are the ones who dwell on heights, whose refuge will be the mountain fortress. எனக்கு கிடைக்கிற அந்த ப்ரொவிஷன், it will be a supernatural provision. யாருக்குமே கிடைச்சிருக்காது. இன்னைக்கு ஒரு வேலை ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது பாஸ்டர், ரொம்ப சூழ்நிலை ரொம்ப டஃப்பாக இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்மலையின் அரண்களை நீங்கள் வாசம் பண்ண போகிறீங்க. கண்மலையின் அரண்களை, கையில் எதுவுமே இல்லை, ஒரு காரியம் இல்லை. என்ன செய்ய போகிறேன்?
கண்மலையின் அரண்களை ஆண்டு வாசம் பண்ணும்படியாக வைப்பார். சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் ஆண்டு நம்ம காரியங்களை சந்திப்பார். நம்ம அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்திருந்து ஆண்டுடைய பாத்தில் ஒப்பு கொடுக்க போகிற நீங்கள் சொல்லணும், கர்த்தர் எனக்கு பலத்த அரணானவர். ஹல்லேலூயா. God is my strong fortress. கர்த்தர் எனக்கு பலத்த அரணானவர். என்னோடு கூட சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பலத்த அரணானவர். God is my strong fortress. இந்த அரணுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த அரணுக்குள்ள ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது. இந்த அரணுக்குள்ள ரெட்டிப்பான நன்மை. There is no hope. எனக்கு ஹோப்பே இல்லை, ஒன்றுமே முடியல. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டு வாக்கு கொடுக்கிறார். அவங்களுக்கு சொன்னார், என்னிடத்துல திரும்புங்க, உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன். நிச்சயம் இந்த மாதம் ஒரு சிலருடைய வாழ்க்கையில், ஒரு சிலருடைய உங்கள் பாதையில் சில டாஸ்க் வரப்போகுது, சில காரியங்கள் எடுக்க போகிறீங்க. அந்த இடத்துல ஹோப்பே இல்லாமல் இருக்க போது நீங்கள் சொல்ல போகிறீங்க, என்ன ஹோப்லெஸ் சுச்சுவேஷனாக இருந்தாலும், வாட் எவர் மேபி த சிச்சுவேஷன், அரணாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன், என் தேவனுடைய அரணுக்குள்ளாய் அந்த நம்பிக்கையில் அவர் என்னை நடத்துவார்னு சொல்லி அப்பா கருத்தில் கொடுக்கிற, அவர் என்னை காரியங்களை ஜெயமாய் நடத்த போகிறார். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். This month you are going to experience the supernatural provision. ஆசைப்படுங்களேன், ஆசைப்படுங்க, தேவ சமூகத்தில் ஆசைப்படுங்க. ஆண்டவரே, ஏசாயா 33:16 இருக்கிற கண்மலையின் அரண்களை நான் வாசம் பண்ணணும். I have to dwell on the heights where my refuge will be the mountain fortress. கண்மலையின் அரண்களை நான் வாசம் பண்ணணும். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டு சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை கொடுப்பார். எளியாக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு கொடுப்பார். ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அந்த அளவுக்கு ஏக்கத்தோட ஆசையோட அப்பா இடத்துல கேட்குற பொழுது அவர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கார். ஹல்லேலூயா. நமக்கென்று கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறார்? தேவன் உங்களுக்கு பலத்த அரணா இருக்கிறார். 2 சாமுவேல் 22:33 படி தேவன் எனக்கு பலத்த அரணானவர். ஹல்லேலூயா. என் தேவைகளை எல்லாம் என் ஆண்டவர் சந்திப்பார். He is my strong fortress. He makes my way perfect. He is God who arms me with strength and keeps my way secure. என்னோட கூட இருந்து நீங்கள் நடத்துறதுக்காய் ஸ்தோத்திரம், நீங்கள் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பாவுக்கு அப்படியே நன்றி செலுத்தி அவர் அப்படியே ஸ்தோத்தரிக்கலாம். ஏசப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற எல்லாம் அப்படியே ஸ்தோத்தரிக்கலாமே. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. தேவன் எங்களுக்கு பலத்த அரணா இருக்கிறீங்க. ஆண்டவரே, எல்லாம் அப்படியே வலது கரங்களை வச்சு சொல்லுங்க, தேவன் எங்களுக்கு பலத்த அரணா இருக்கிறார். தேவன் எங்களுக்கு பலத்த அரணா இருக்கிறார். இந்த அரணுக்குள்ள சுகம் உண்டு, இந்த அரணுக்குள்ள சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் உண்டு, இந்த அரணுக்குள்ள தெய்வீக பாதுகாப்பு உண்டு, இந்த அரணுக்குள்ள ரெட்டிப்பான நன்மை உண்டு. தேவன் எனக்கு பலத்த அரணா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை அறிந்து இருக்கிறார், என்னை அறிந்து இருக்கிறார். என்னை எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறார். என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறார். என்னை காண்கிற தெய்வம் இந்த மாதத்துல அதிசயமான காரியங்களை எனக்காய் செய்ய போறார். ஹல்லேலூயா. அதிசயங்களை வாழ்க்கையில செய்ய போறார். ஆண்டவரே சொல்லுவாய், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்து இருக்கிறேன், என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஒரு சில கவிகளை பாடி ஜெபிக்கலாம். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வது, நான் எழுவது, நான் அமர்வது, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை
கருவையும் கண்கள் கண்டன, கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வமே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ரெகபோத் ஊழியத்தின் மேல, ரெகபோத் ஊழியத்தை நேசிக்கிற பிள்ளைகள் மேல, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு இடத்திலோ இந்த மாதம் 2 சாமுவேல் 22-23 வார்த்தையின்படி தேவன் எங்களுக்கு பலத்த அரணானவர். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழிகளை செவைப்படுத்துகிறவர். ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருவருக்கும் பலத்த அரணா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இவர்களை சுற்றி இருக்கிற அரண் எவ்வளவு பலமா இருக்கிறது என்று இவர்கள் கண்கள் திறக்கப்படுவதாக, அந்த அரணுக்குள்ள மகிழ்ச்சி பெருகுவதாக, அந்த அரணுக்குள்ள தெய்வீக பாதுகாப்பு கடந்து வருவதாக, அந்த அரணுக்குள்ள சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் பலத்த அரணாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி, செழிப்பு, ஆண்டவரே அவர்கள் தொடுகிற காரியத்தில் விருத்தி, எந்த இடத்துல ஆண்டவர் பிப்ரவரி மாதத்துல எந்த இடத்துல ஹோப் இல்லைன்னு சொல்லி சில காரியங்களை அவங்க கருத்துல கொடுக்கிறாங்களோ, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி அதுல செழிப்பு வருவதற்காய் ஸ்தோத்திரம். அரணாகிய தேவன் இவர்களோடு இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்க போறதுக்கு நன்றி. கர்த்தராகிய தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து அந்த அரணாகிய கர்த்தர் உங்களை எப்படி நடத்த போறாருன்னு பாருங்க. தேவன் எனக்கு பலத்த அரணானவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி அபிஷேகத்தில் நிறைந்து ரபா காலா காரா மாராலா ரிகா பரோலா காரா ரிஷா காரி மரோலா ஹாரலபா. நீங்க எனக்கு பலத்த அரணாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தேவன் எனக்கு பலத்த அரணாய் இருக்கிறார். ரெகபோத் ஊழியத்திற்கு பலத்த அரணாய் இருக்கிறார். சிறு பிள்ளைகள், வாலிப செல்வங்கள் ஒவ்வொருவருக்கும் பலத்த அரணாய் இருக்கிறார். தெய்வீக பாதுகாப்பு, கர்த்தருடைய மனமகிழ்ச்சி ஒவ்வொருவரையும் மகிமையாய் நிரப்பும்படியா ஜெபிக்கிற எங்கள் பலனான அரண் இந்த மாதத்துல பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்வதற்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய ஆசீர்வாதங்களை இவருடைய உச்சம் தலையில வைத்து ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. செழிப்பா இருக்கட்டும், மகிழ்ச்சியா இருக்கட்டும், பலனா இருக்கட்டும், தெய்வீக கிருபையினால் நிரப்பப்படட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். லைவ்ல இந்த நாளில் எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்போடு உங்களை வாழ்த்துகிறோம். God bless you.